அப்படிப்பட்ட ஒரு சங்கி பனையூரில் இருந்து புதிதாக வந்திருக்கிறது. மாடு மேய்ப்பதுதான் நம்முடைய தொழில் என்று ஒருவன் பேசுகிறான். கண்டிப்பதற்கு யோக்கியதை இல்லை என்றால் அந்த தலைவர்களின் படத்தை வைத்துக் கொள்ள உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? பாஜக காமராஜரை பற்றி பாஜக கொந்தளிக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொந்தளிப்பு என்ன? நான் விரதம் இருக்கிறப்ப நீ எப்படா கறி விக்கலான்னு கறிக்கடை போய் அடிக்கிறான், KFC போய் அடிக்கிறான். என்ன அர்ஜுன் சம்பத்ஜி திடீர்னு கரவேட்டியை மாத்தி கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு யார் விபூதி அடிப்பா அப்படின்னு ஊரே காத்துட்டு இருந்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்னு மகனே வந்து நிக்கிறார். அதாவது காலம் மாற மாற எல்லாத்தையும் எல்லாரும் பேசுறது. பாஜக காமராஜரை பற்றி பாஜக கொந்தளிக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொந்தளிப்பு என்ன? நயினார் நாகேந்திரனுக்கு கொந்தளிப்பு என்ன? பக்கத்திலேயே பாஜகவை வைத்துக் கொண்டு எடப்பாடிக்கு பரிதவிப்பு என்ன? அவர் வீட்டில் இருக்கிறார் என்பதை உறுதி செய்து கொண்டு வீடு தேடி வந்து பெட்ரோல் வீசி உயிரோடு எரித்து கொள்ள வந்த கூட்டம் இந்து மகாசபை கூட்டம். கேட்டு எரித்திருக்கிறார்கள், இதுதான் காமராஜ் வீடா என்று. அப்போது காமராஜருக்கு நேர்ந்த அந்த கொடுமையை கண்டிக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒரே தலைவராக தந்தை பெரியார் தான் இருந்தார். பெரியார் தான் அவர்களை அம்பலப்படுத்தினார். அப்போதே காமராஜர் கொலை வழக்கு என்று புத்தகத்தையும் வெளியிட்டது திராவிடர் கழகம் தான். இன்றைக்கு சங்கிகள் யாரு கொல்ல பார்த்தானோ இன்னைக்கு அவனே காமராஜரை தூக்கிட்டு வர்றான். இது என்ன பிளான்? இது என்ன டிசைன்? இதுதான் RSS சங் பரிவார் கும்பல் இவ்வளவு காலம் தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருப்பதனுடைய, இந்தியாவில் நீடித்துக் கொண்டிருப்பதனுடைய யுக்தி. இந்த யுக்தியை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார், நடிகர் விஜய் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டம் எல்லாம் இறக்கிவிடப்பட்டது எதற்காக? தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக. ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. தந்தை பெரியார் கொள்கை தலைவர் தானே உனக்கு, பெரியாரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு, அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு, காமராஜரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு நீ இருக்கிறாய். உனக்கு எதிரில் ஒருவன் பனையேறுவது தமிழர்களுக்கு நல்லது என்று பேசுகிறான். மாடு மேய்ப்பதுதான் நம்முடைய தொழில் என்று ஒருவன் பேசுகிறான். கண்டிப்பதற்கு யோக்கியதை இல்லை என்றால் அந்த தலைவர்களின் படத்தை வைத்துக் கொள்ள உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? தமிழ்நாட்டில் இவ்வளவு காலமாக திராவிட இயக்கம் வளர்த்து கட்டி காத்த பெருமைகளை எல்லாம் எடுத்த எடுப்பில் கேள்வி கேட்கிறேன் என்று புகழை வைத்துக் கொண்டு, இவ்வளவும் எதன் பெயரால்? திரைப்படத்தின் மூலமாக தான் சம்பாதித்த புகழை வைத்துக் கொண்டு, அந்த புகழை இந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரயோஜனப்படுகின்ற வகையில் நீ பயன்படுத்தி இருந்தால், இன்றைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு தழுவிய அளவில் நடத்தினால் யார் வேண்டாம் என்று சொல்ல போகிறார்கள்? நீ கூப்பிட்டா வர்றாங்கல்ல, ஊரெல்லாம் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல, கூப்பிட வேண்டியதான நீட்டுக்கு எதிராக, கூப்பிட வேண்டியதான ஒன்றிய அரசுக்கு எதிராக கூப்பிட மாட்டான். அவருடைய நோக்கம் அது அல்ல. காரணம், பெரியாரின் பெயரை சொல்லி நம்மை ஏமாற்றுவதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒரே இலக்கு. இதை நாம் சொன்னால்தான் திரிக்கிறார்கள். 2023-24 வேளாண் போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய விவசாயி ராகேஷ் டிக்காயத் அவர் சொல்லுகிறார், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் அவர் பேசுகிறார், RSS காரர்கள் சீக்கியரை போல வேடமிட்டு சீக்கியர்கள் மத்தியிலும், முஸ்லிம்கள் போல வேடமிட்டு முஸ்லிம்கள் மத்தியிலும், ஜாட்டுகளை போல தோற்றமளித்துக் கொண்டு ஜாட்டுகள் மத்தியிலும் சாதிவாரியாக தங்களுடைய ஊடுருவலை செய்கிறார்கள். அந்த ஊடுருவலின் வெளிப்படையான முகம்தான் இங்கே இருக்கக்கூடிய சீமான் என்கின்ற நாக்பூர் அடிவருடி. அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை நாம் அம்பலப்படுத்துகிறோம் என்கின்ற காரணத்தால் தான் காடு மேடுகளில் எல்லாம் போய் நான் மரத்துக்கு கூட்டம் நடத்துறேன், மாட்டுக்கு கூட்டம் நடத்துறேன். ஏன்னா அதுதான் உன்னை எதிர்த்து கேள்வி கேட்காது, தாராளமா பேசு. மானமுள்ள மனுஷன் கேள்வி கேட்பான், மாடு கேட்காது. ஆக நீ மாட்டுக்கு தாராளமாக நடத்து. யார் யார் எதுக்கு தலைமை இருக்க முடியுமோ, நாம் எல்லாம் மனிதர்கள். மனிதராகிய தந்தை பெரியார் நமக்கு தலைவர், அவனுக்கே வெளிச்சம். இது மட்டுமல்ல, இதனுடைய தீவிரத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்காக ஏஜி நூரானி ஒரு கருத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகத்தில் RSS பற்றி வேறு ஒரு பேராசிரியர் டொனால்டு யூஜின் ஸ்மித் எழுதியதை மேற்கோள் காட்டுகிறார். டொனால்டு யூஜின் ஸ்மித் 1963 அந்த கருத்தை சொல்லுகிறார். 1963 அந்த கருத்தை சொல்லுகிறார். இந்து மதவாதம் பாசிசத்தின் இந்திய வடிவம் என்று நேரு ஒரு முறை கூறினார். அப்படி பார்க்கும்போது RSSற்கும் பாசிசத்திற்கும் இடையே சில ஒத்த தன்மைகள் இருப்பதை காணலாம். தலைமை குறித்த கோட்பாடு, இராணுவ மயத்திற்கு கொடுக்கப்படும் அழுத்தம், அதனால்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் காஷ்மீர் தீப்பிடித்து எரிகிறது. இன கலாச்சார மேன்மை கோட்பாடு, மணிப்பூரில் நடக்கின்ற கொடூரங்களும், இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துல KFC பூரா அடிச்சு நொறுக்கி இருக்கிறான். எதுக்கா? நம்ம ஆடி மாசம் கூழுத்துவோம்ல, அவன் ஆடி மாசம் விரதம் இருப்பான் போல. நான் விரதம் இருக்கிறப்ப நீ எப்படா கறி விக்கலான்னு கறிக்கடை போய் அடிக்கிறான், KFC போய் அடிக்கிறான். எவ்வளவு அறிவோட இருக்கான் பாரு. நீ திங்கலனா மூடிட்டு வீட்டுல உட்காரு, அடுத்தவன் திங்கிறதுல உனக்கு என்ன நோவுது? இதுதான் பாசிசத்தினுடைய
கலாச்சார ஆதிக்கம். நான் சாப்பிடாவிட்டால் யாரும் சாப்பிடக்கூடாது என்கின்ற உணர்வு. அங்க அவன் நான் சாப்பிடாத யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவான், இங்க ஒருத்தன் நான் சாப்பிடறத எல்லாரும் சாப்பிடணும்னு போராட்டம் நடத்துவான். அவனுக்கு பனைமரத்துல கல்லு குடிக்கணும்னு ஆசை. என்ன குடிச்சா போலீஸ் பிடிச்சிரும்னு தெரியும், உடனே என்ன பண்றது, பெர்மிஷன் வாங்கிட்டு போராட்டமா நடத்துறது. வெக்கமே இல்லாம மாட்டுக்கறி வேணா வாங்கி சாப்பிடு, யார் இங்க தடை பண்ணா? அது கத்துவான் உட்காந்து, யாரோ தடை பண்ணிட்ட மாதிரியே கத்துவான் தமிழ்நாட்டில். அப்போ இது மட்டும் அல்ல, மத லட்சியவாதம் நிறைந்த அதீத தேசியம். பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல், பழைய பெருமை கூறும் சின்னங்களை பயன்படுத்துதல், தேசிய ஒற்றுமை, தேசம் என்கின்ற கருத்தாக்கங்களில் இருந்து மத அல்லது இன சிறுபான்மையினரை ஒதுக்கி வைத்தல், RSS அமைப்பின் இந்த தன்மைகள் ஐரோப்பாவில் தோன்றிய பாசிச இயக்கங்களை நினைவுபடுத்துகின்றன என்று 63 எழுதியவர் அத்தோடு விட்டுவிடவில்லை. மாறாக உண்மையில் அரசு அதிகாரம் நேரடியாகவோ ஜனசங்கத்தின் மூலமாகவோ அதனுடைய கைக்குள் வரும்போது 63 அப்ப அவன் ஒரு ஆள் கிடையாது சொல்றார். ஒருவேளை அரசு அதிகாரம் நேரடியாகவோ ஜனசங்கத்தின் மூலமாகவோ அதன் கைக்கு வரும்போது RSS எப்படி எதிர்வினையாற்றும் என்பதை கூறவே முடியாது. இப்படி RSS குறித்து உலக அளவில் பேராசிரியர்கள், அறிஞர்கள் இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய நீதிமன்றத்தில் இந்துத்துவா என்கின்ற பெயரில் நாம் வழக்கை நாம் ஓட்டு கேட்கலாமா கேட்கக்கூடாதா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி சரியா, அரசியலமைப்பு சட்டத்தின்படி சரியா என்று நீதிமன்றத்தில் நாம் வழக்கு போட்டால் அந்த வழக்கு 20 ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கும். கிடப்பிலிருந்து எடுத்ததற்கு பிறகு அது திடீர்னு அத்திவரதராக பூத்துவிடும். ஓட்டு கேட்கலாமா கூடாதா அதை பத்திலாம் தெரியாது, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மாறாக மௌனம் காக்கும். அந்த மௌனம் எப்போது கலையும்? அதை யாராவது அம்பலப்படுத்தினால் அதன் மௌனம் கலையும். யார் மௌனம் கலையும்? RSS-இனுடைய மௌனம் மட்டுமல்ல, கோர்ட்டுகளினுடைய மௌனமும் கலையும். மத பெரும்பான்மை ஏஜி நூரானி, மத பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் அரசியல் பெரும்பான்மை பெற்று கட்டுக்கடங்காத அரசு அதிகாரத்தை செலுத்தி வருகிறது. அரசியலமைப்பு சட்டமும் நீதிமன்ற தலையீடும் ஓரளவுக்குத்தான் இதை தடுக்க முடியும். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி நிலையங்களில் தன்னாட்சி அதிகாரம் குறித்து முதலில் நல்ல தீர்ப்புகளை கொடுத்த உச்ச நீதிமன்றம். நாமையே சந்திரசூட்டை கொண்டாடினோம், ஒரு கட்டத்தில் ரஞ்சன் கோகாயை கூட ஆஹா என்றுதான் பார்த்தோம். நீங்க ஆஹா என்று வாய் விளக்கும் நேரத்தில் உள்ளுக்குள்ள மண்ணலி போட்டுருவாங்க. அவ்வளவுதான் நீதிமன்றங்கள். அயோத்தி குறித்த வழக்கில் நீதிபதிகள் மத ரீதியாக பிரிந்து தீர்ப்பு வழங்கினார்கள். இப்படி நீதிமன்றங்களை தன்னுடைய செல்வாக்கின் பிடிக்குள் இருக்குகின்ற வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய பார் அசோசியேஷன் தலைவராக இருக்கக்கூடிய திரு கபில் சிபல் அவர்களே சொல்லி இருக்கிறார். யாரு அதுக்கெல்லாம் துணை போனார் என்று நாம் நினைத்தோமோ ஒரு காலத்தில் அவரே சொல்லுகிறார் இதுதான் நடக்கிறது என்று. ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார மட்டங்கள் அத்தனையிலும் இந்த RSS இந்துத்துவா ஊடுருவி இருக்கிறது. கலாச்சார மட்டங்கள் அத்தனையிலும் RSS இந்துத்துவா ஊடுருவல் கிளைத்திருக்கிறது. அந்த கிளைகளை ஒடுக்கின்ற வேலைகளை தோழர் ராஜீவ்காந்தி அவர்களை போன்றவர்களும் தோழர் மதிவதனி அவர்களை போன்றவர்களும் நம்மை போன்றவர்களும் தொடர்ந்து செய்து வருகின்ற காரணத்தால் அதை பொறுக்க மாட்டாமல் கண் உறுத்துகிறது அவர்களுக்கு. அந்த உறுத்தலுக்கு மருந்து போடுவதற்குத்தான் நாம் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும். சிறப்பு சொட்டு மருந்து சிலுவம்பாளையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு காலம் எது அவருக்கு என்ன ஒண்ணுமே புரியல. தோழர் மைனர் சொன்னது போல, என்ன அர்ஜுன் சம்பத்ஜி திடீர்னு கரவேட்டியை மாத்தி கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற அந்த பேச்சு எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு. நேற்றைக்கு முன்தினம் திமுக சிறுபான்மையினரை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறது. இது யார் சொல்லுவா? அமித்ஷா சொல்லுவார். எங்க சொன்னார்? ஆந்திராவில், தெலுங்கானாவில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில், ஒடிசாவில் சொன்னார்கள். அதை இங்கே அவன் வந்து சொன்னா நாம கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா இந்த ஆசிடா பேஸான் டெஸ்ட் பண்றதுக்கு லிட்மஸ் பேப்பர்னு ஒன்று வச்சிருப்போம். என்ன அதுல போட்டோம் அப்படின்னா ஆசிடுக்கு ஒரு கலர் மாறும், பேஸுக்கு ஒரு கலர் மாறும் இல்லையா? தந்தை பெரியார் அப்படி ஒரு பேப்பரை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். பேப்பர் அல்ல, அது ஒரு நூல். அது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம் இது ஆசிடா அல்லது அருந்துகின்ற தண்ணீரா என்று. ஆக அமித்ஷா வகைரா நேரடியாக வந்தால் நாம் கண்டுகொள்வோம் என்று இப்படிப்பட்ட பிராக்சிக்கலை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிராக்சிக்கலில் ஒருவராக மாறியது மட்டும் இல்லாமல் கூச்சமே இல்லாம பாஜகவை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை வாண்ணா கூப்பிடுவேன். என்ன சார் அவ்வளவு மழுங்கிரும் போல மூளை. இதை வந்து யார் சொல்றான்னா RSS ஐடியாலஜி டெக்னிக் அண்ட் புரோபகண்டா திராவிடர் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகம் 48 வெளியிட்ட புத்தகம் என்று நினைக்கிறேன். ஸ்ரீ கோவிந்த் சகாய் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், ஸ்டேட் ஆஃப் பெர்பச்சுவல் டென்ஷன், உங்களது மூளையை எப்போதும்
ஒரு குழப்பவாதத்திற்குள் தள்ளிக்கொண்டே இருப்பது. அப்படி குழம்பிவிட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் எதை நோக்கியும் தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு 32 வழக்குகளை போட்டு மூளையை குழப்பிவிட்டு அவர் எதற்காக அந்த கட்சியில் இருக்கிறார் என்பதை அவரையே மறக்க வைத்து முழு சங்கியாக மாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கி பனையூரிலிருந்து புதிதாக வந்திருக்கிறது. பனையூரிலிருந்து மட்டுமல்ல, தைலாபுரத்திலிருந்து புது மூளைச்சலவை ஒன்று கிளம்பி இருக்கிறது. தைலாபுரம் மூளை ரொம்ப பயங்கரமானது. அவர் பாருங்க, பெரியவர் பலருக்கு விபூதி அடிச்சார். அவருக்கு யார் விபூதி அடிப்பா அப்படின்னு ஊரே காத்துட்டு இருந்தா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு மகனே வந்து நிக்கிறார். அப்பா புலம்புகிறார். ஒருத்தருடைய மருத்துவ அறிக்கையை வெளியே சொல்லக்கூடாது சார், அது ரொம்ப தனிப்பட்ட விஷயம். ஆனா அவரே சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு நெஞ்சு வலி, எனக்கு இன்னைக்கு மண்டை வலி, எனக்கு இன்னைக்கு சளி, எனக்கு இன்னைக்கு சலதோஷம், எனக்கு இன்னைக்கு ரத்த கொதிப்பு. தினமும் மருத்துவ அறிக்கை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் ராமதாஸ். ஜெயலலிதா கிட்ட நம்ம டாக்டர்கிட்ட தான் கேட்டோம், அம்மா மருத்துவ அறிக்கையை கொடுங்கம்மான்னு. இவரே கொடுக்கிறாரு. எதுக்கு யார்கிட்டயே கேட்கறீங்க, நானே கொடுக்குறேன், இது பரவாயில்ல. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. என்ன கேள்வி கேட்டாலும் அது என்ன பாட்டுங்க, போக போக தெரியும். என்ன கேட்டாலும் போக போக, அப்பா அம்மாவும் ஒண்ணு சரிங்களா, போக போக தெரியும். மீண்டும் தண்ணியில அவர் ஒண்ணுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவாரு. நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா, தண்ணியில இறங்கவா, நீச்சல் அடிச்சு காட்டவா. இப்படியாக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இந்த சங் பரிவார கும்பல் தொடர்ந்து வெவ்வேறு வகைகளில் ஊடுருவிக் கொண்டே இருக்கிறது.